மற்றொரு மிக முக்கியமானது, இந்த வழக்குல இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவு, இடைக்கால ஜாமீன் உத்தரவு அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த சூழ்நிலையில தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்கு அவர்களுக்கு வந்து பல்வேறு நிபந்தனைகள் வந்து இந்த தேர்தலில் வந்து விதிக்கப்பட்டிருக்கு. அது ஒரு நிபந்தனை என்னன்னா, இந்த மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக அவர் வந்து வெளியில அந்த பிரச்சாரத்தில் வந்து ஈடுபடக்கூடாதுன்னு ஒரு நிபந்தனை ஒண்ணு. மற்றொரு நிபந்தனை என்னன்னா, அவருக்கு கரெக்டா அந்த 7ஆம் கட்ட தேர்தல் முடிவடையக்கூடிய அந்த ஜூன் 1 வரை தான் அவருக்கு அந்த இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுல மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுது என்னன்னா, இந்த அமலாக்கத்துறையோட இந்த வழக்குகள் மூலமாக பொய்யான ஒரு வழக்குகள் தொடரப்பட்டால் சட்டப்படி அந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளும் இது போன்ற தண்டனைகளுக்கு உள்ளாவார்கள் என்ற ஒரு பிரிவு இருக்குது. அந்த பிரிவு வந்து இந்த ஆம் ஆத்மி மீது தொடர்ந்த வழக்கு முடிவடைந்த பின்னரோ அல்லது அது விடுவிக்கப்பட்ட பின்னரோ அது போன்ற அமலாக்கத்துறை மீது இதுவரை ஒரு வழக்கு தொடர இயலாத ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. என்றால் நாடு முழுவதும் பல்வேறு தரப்பினரை அவர்கள் கைது செய்கிறார்கள். ஆனால் தவறான ஆதாரங்களின் அடிப்படையில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தால் அந்த அமலாக்கத்துறை அதிகாரி மீதும் நடவடிக்கை எடுப்பதற்கு சட்ட ரீதியாக அந்த சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தில் வந்து வழிவகை இருக்கிறது. ஆனால் அந்த சட்டத்தை எதிர்க்கட்சிகள் இதுவரை பயன்படுத்தாமல் இருப்பதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதாவது ஏற்கனவே நீதிமன்றம் நீதிபதிகள் கேள்வியே கேட்டிருக்கிறாங்க. அதாவது அமலாக்கத்துறை என்பது அவர்களும் சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் தான். அவர்களுக்கு ஏதோ தனி சட்டம் அவங்க வந்துட போறது இல்லைங்கிறது அவர்களுக்கும் அது ஏற்கனவே சமீபத்துல இதே வழக்குல வந்து கேள்வியாக எழுப்பப்பட்டது. அதனால வந்து இவர்களுக்கு நிச்சயமாக இவர்கள் செய்த இந்த அடாவடிகள் பிஜேபியினுடைய தூண்டுதலால், மோடியினுடைய தூண்டுதலால் இந்த வழக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க தேர்தல் பயத்தின் காரணமாக அது நடந்திருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால வந்து இது முதல்ல இது நல்ல இப்ப வந்திருக்கிறாரு. இது பெரிய ரிலீஃபா தான் நாங்க பாக்குறோம். ரிலீஃப் மட்டும் கிடையாது, இது மக்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றியா தான் நாங்க பாக்குறோம். இந்த இடைக்கால ஜாமீன் கிடைச்சிருக்கிறது இன்னைக்கு ஒரு வெற்றியா பாக்குறோம். அதனால இந்த தேர்தல் முடிவை தேர்தலை நோக்கி தான். ஏன்னா பிஜேபி வந்து மக்களை நோக்கி அரசியல் பண்றது இல்ல, தேர்தலை நோக்கி மட்டுமே அவங்க அரசியல் பண்றவங்க. ஆனா இன்னைக்கு அதன் மூலமாகத்தான் இவர்களுக்கு பதிலடி கொடுக்க முடியும். அப்ப அந்த பதிலடி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பை இன்னைக்கு நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. நீதிமன்றத்துக்கு நாங்க நன்றியை சொல்றோம். ஓகே சார். டெல்லி, பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் இந்த வழக்கு மற்றும் அவருடைய ஜாமீன் உத்தரவுகள் வந்து எந்த அளவுக்கு பிரதிபலிக்கும் நினைக்கிறீங்க சார்? மிகப்பெரிய அளவுல பிரதிபலிக்கும். ஏற்கனவே அவர் கைது பண்ணதே வந்து இவங்களுக்கு நெகட்டிவான விஷயம் தான். அதாவது பிஜேபிக்கு அவங்க எதிர்பார்த்து செஞ்சது வேற. அது பெரிய ஜனங்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. தப்பாதான் இந்த வழக்கு வந்து தப்பான வழக்கு. தேர்தல் நேரத்துல கைது செஞ்சதே வந்து வேண்டும் என்றுதான் பண்ணாங்க. இது வழக்கு பொய்யான வழக்குங்கிறத இவர்கள் வந்து வழக்கு திணிச்சு ஊழலை ஒழிக்கணும்னு ஆரம்பிச்ச ஒரு கட்சியை, ஊழலை ஒழிக்கணும்னு ஆரம்பிக்க ஒரு பட்ட தலைவரை ஊழல் வழக்கே போட்டு அவரை ஒழிக்கணும்னு நினைச்சாங்க. ஆனால் அவர்கள் செய்தது வந்து அவர்களுக்கே அது வினையாக முடிஞ்சு விட்டது. இப்ப மக்கள் மத்தியில அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு நேர்மையான மனிதர், ஒரு நேர்மையான ஆட்சியை தர்றவரு. அந்த ஊழலுக்கு அப்படிப்பட்ட ஊழல் வழக்குங்கிறது பொய் அப்படிங்கிறத அவங்க அரெஸ்ட் பண்ண விதம், அவர்கள் அமலாக்கத்துறை வந்து பதில் சொல்ல முடியாம தவிச்சது, ஏன் சரியான பதில் சொல்ல நீதிமன்றமே கேட்டது, எல்லாமே வந்து இன்னைக்கு அது இந்த ஒரு நல்ல நிலைக்கு, நல்ல ஒரு வெளிச்சத்துக்கு இந்த அவரை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயத்தை இந்த கைதின் மூலம் கொடுத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். நிச்சயமாக இது ஒரு தேர்தல் முடிவுல ஒரு நல்ல ஒரு முடிவை நம்ம 4ஆம் தேதி பார்க்க போறோம். நன்றி சார்.